ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மார்ச் 5, 6, 7, 8, 9 பாருங்க, 5, 6, 7, 8, 9 கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கான மொத்த நியூஸஸும் இப்போவே ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கவர் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, பேப்பர் பண்ண எடுத்து வச்சுங்க, எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எழுதிக்கிங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். திருவண்ணாமலை ராஜபாளையம் பகுதிகளில் நிலத்துக்கு அடியில் தங்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் இயக்குனர் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகுமார். நோட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இவர் தான் சொல்லியிருக்காரு. என்னென்னா, இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் 175வது நிறுவன தினம் சென்னையில் கொண்டாடப்பட்டதுங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஜிபிஎஸ் மூலிமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜிபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலிமா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் சர்ச் பண்ணுறப்போ ஸோ இந்த இடத்துல இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது, தங்கம் இருக்கலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா திருவண்ணாமலை ராஜபாளையம் அருகே. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, இந்திய புவியியல் ஆய்வு மையம் எத்தனை ஆண்டு நிறைவடைஞ்சிருக்குன்னா, நிறுவனம் நிறுவி 175 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ நிறைய கிரிட்டிக் நியூஸ் இருக்குது அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குங்க. ஏரியா சபை ஏமாற்றத்தில் முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிராம சபை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஏரியா சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு ஏரியா சபை ஒவ்வொரு நகர்ப்புற ஊராட்சியிலும் நடத்தி மக்களை பங்கேற்க வைப்பது, மக்கள் கருத்துக்களை, தேவைகளையும் குறைகளையும் அறிந்து அவற்றை வார்டு சபைக்கு எடுத்து சென்று தீர்மானமாக ஏற்றி உள்ளாட்சி மன்றங்களுக்கு எடுத்து சென்று அவற்றை தீர்த்து வைக்க வேண்டும். இதைத்தான் 1998ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அப்போ ஏரியா சபைன்றது 1998ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அப்போ ஏரியா சபை அப்படின்றது பார்த்திங்கன்னா எத்தனை முறை கூடுனா, ஆண்டுக்கு 4 முறை கூடுங்க. ஆண்டுக்கு 4 முறை. இதில் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25, டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினம் ஏப்ரல் 14, அண்ணா பிறந்த தினம் செப்டம்பர் 15, சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துருக்கிறது 4 முறைகள் சொல்கிறாங்க. அந்த 4 முறைகளும் இம்பார்ட்டன்ட் டேஸில் தான் கூடுறாங்க. ஸோ மேபி கொஷின்ஸ் கேட்கலாமா பாருங்கள் இதுலேருந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி இது எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள இருக்கும். அடுத்தது இன்றைக்கான குறள் பாருங்கள். மக்களை போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பார் யாம் கண்டது இல் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா, மக்களை போல் இருப்பவர் கயவர், அவர் மக்களை ஒத்திருப்பது போன்று ஒப்புமை வேறு எந்த இரு வகை பொருட்களிடத்திலும் யாம் கண்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களை போல் தான் இருப்பாங்க, பட் என்ன பண்ணுவாங்க, அவங்கள மாதிரி ஒரு மீன் நல்லவங்க பிரித்தவங்க பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்றது திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. உலகின் நம்பிக்கைக்குரிய நாடு இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதில் படித்த பதில் டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ மெயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இனிமேல் பேச ஆரம்பிச்சிடலாங்க. அவுரங்கசீப்பை புகழ்ந்த ஓகே, இது நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் இதில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் உலக மொத்த ஜிடிபி உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 24%. உலகிலே மொத்தம் ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா 100% இருந்துச்சுன்னா, இந்தியாவில் மட்டும் 24% இருந்துச்சாங்க. இந்த காலத்தில் தங்கக்கிளி என்று அழைக்கும் அளவுக்கு பொருளாதாரம் வலுவாக இருந்தது. தங்கக்கிளி என்று அழைக்கப்படும் நாடு இந்தியா தான் அப்போது. ஸோ அப்போது வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. ஏன்னா அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம், ஆனால் அவர் பொருளாதாரத்தை பயங்கரமாக மேம்படுத்தியிருக்காரு அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்கப்பா. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, அவுரங்கசீப் பற்றி டீட்டெயிலாக படிச்சு வச்சுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்டாலும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது, விலங்குகளிலிருந்து பரிவு காட்டுங்கள், மக்களுக்கு பிரதமர் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, வனதாரா என்ற பெயரில் வனவிலங்கு பறவைகள் பாதுகாப்பு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ வனதாரா என்பது பார்த்திங்கன்னா இவங்களுடைய மீட்பு மையம், வனவிலங்கு பறவைகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அமைக்க போகிறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ நிறைய நியூஸ் இருக்கலாம், பட் நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நமக்கு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 6ஆம் தேதி நியூஸ் பேப்பர். ஸோ சொல்லியிருக்காங்க, தென் மாநில எம்பிக்கள் கூட்டுக்குழுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இது தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக நம்ம இன்றைக்கான குறள் போயிடலாங்க. 6ஆம் தேதினா ஓகே, இங்கே கொடுத்துக்கலாம் பாருங்கள். 6ஆம் தேதி குறள். நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு, கோடாமை கோடாது உலகுன்னு இருக்காங்க. தொழில் செய்கின்றவனின் கோணத்திற்கும் வரையிலும் உலகம் கெடாது.
ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும். ஒரு தொழிலை செய்கிறவனுடைய எண்ணங்கள் மாறாத வரைக்கும் அந்த தொழில் முன்னேறி கொண்டே இருக்குமா. அவனுடைய எண்ணமானது மாறுபட ஆரம்பிச்சுன்னா அந்த தொழில் என்ன ஆகுமா, வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மன்னனுக்குன்னு சொல்கிறாரு. நாள்தோறும் அவனுடைய நிலையை மாறாமல் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க மன்னனுக்கு. ஸோ அடுத்தது திருக்குறள். ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டுகிட்டே வாங்கலாம், கண்டிப்பாக 3 கொஷின்ஸ் ஈஸியாக அடிச்சிருவீங்க, மிஸ்ஸே ஆகாதுங்க அது உங்களுக்கு. நாட்டில் பெண்களுக்கான வேலையின்மை 3.2% குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, எழுதி வைங்க, யோசிக்காதீங்க. 2017 2018 ஆண்டுகளில் பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு 23.3%. அதே 2023 24 ஆண்டுகளில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 41.7% உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இது ஒரு நல்ல க்ரோத்தாக பாருங்கள். பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள், அப்போ 47.1%, 41.7% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்தது ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அடுத்தது 7ஆம் தேதிக்கான நியூஸ் பேப்பருங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது, பட் என்ன பண்ணலான்னா கடைசியாக இருக்குது. ஓகே, பத்திரிகையாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. யாருக்கு மட்டும் கலைஞர் எழுதுகோள் விருது கிடைக்கும்னா பத்திரிகையாளர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ அப்போ கோபால் மற்றும் சுகீதா சராங்ராஜ் அப்படின்றவங்களுக்கு 2 பேருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த விருது எந்த ஆண்டிலிருந்து கொடுக்கப்பட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2021 ஆண்டிலிருந்து இந்த விருதானது கொடுக்கப்பட்டு வருகிறது. 2023 ஆண்டு பத்திரிகையாளர் விருது வந்து பார்த்திங்கன்னா நக்கீரன் கோபாலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்க, இந்த வருஷம் 2023 ஆண்டுக்கான விருது நக்கீரன், கோபால் மற்றும் சுகிதா சரங்ராஜ் ஆகியோருக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுப்பாங்கன்னா தலா 5 லட்சம், ஒருத்தருக்கு 5 லட்சம்ன்ற விதம் 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல விஷயம் தாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் வந்து ஒரு நல்ல பணியாற்றும் சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஒரு நல்ல விஷயங்க. அப்போ கலைஞர் எழுதுகோள் விருது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் சிறப்பான விருதுன்னு சொல்கிறாங்க. கோடை தொடங்கிவிட்டது அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல்லேருந்து நமக்கு தேவையான டிஎன்பிசி கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்தியாவில் 75% மின்சாரம் அனல் மின் நிலையங்களிலிருந்து பெறப்படுகின்றது. அவை நிலக்கரி சார்ந்தவை என்பதால் பருவநிலை பாதிப்பை ஏற்படுத்தி புவி வெப்பத்தை மேலும் அதிகரிக்கும். ஸோ அனல் மின்சாரம் புனல் மின்சாரம் சொல்லிட்டு அனல் மின்சாரம் என்பது 75% இந்தியாவில் இருந்து பெறப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பருவநிலை இடர் குறியீட்டில் பாதிக்கப்பட்ட 7வது நாடாக 2019 இருந்த இந்தியா 2022 ஆண்டு 49 நாடாக மாறியுள்ளது சற்று ஆறுதல் அளிக்கிறது. ஸோ ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் 7வது இடத்துல இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 49வது இடத்துக்கு 48 நாடுகள் பாதிச்ச பிறகு தான் இந்தியா வந்து 49வது நாடாக பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. ஸோ இப்போ எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 2022 கணக்கின்படி 49வது இடத்துல இருக்கும். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஓகேங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் புள்ளி விவரப்படி 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 3வது அதிக அளவு வெப்ப பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிக வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா பதிவாயிருக்கிறது 2024 ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. இன்றைக்கான குறள் பார்த்துடலாம். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அறிவுடையவர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறிஞ்சிப்பாங்க. அறிவில்லாதவர் அதனை அறிய முற்பட கூட மாட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் செய்யும் போது பிற்காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து செய்யணும். அந்த பிரச்சனைகளை எதிர்பார்க்காமல் செய்கிறவங்க கண்டிப்பாக போய் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் மாட்டுவாங்க. அப்போ செய்யக்கூடிய வினையை தெரிந்து செய்யணும், அது அறிவுபூர்வமாக இருக்கணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. அடுத்தது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ பசுமை புரட்சி பற்றி படிச்சிருங்கப்பா, வேறு எதுவும் இல்லைங்க. இங்கே பசுமை புரட்சியை பற்றி படித்தே ஆகணும். இன்றைக்கான டாபிக் வந்து உங்களுக்கு பசுமை புரட்சி ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்கப்பா. ஸோ மற்றபடி கிரிட்டிக் நியூஸ் தான், ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது 8ஆம் தேதி நியூஸ் பேப்பருங்க, மார்ச் 8ங்க. டேரெக்டாக போயிடலாம். இங்கே கொடுத்துருக்க பாருங்க. கூட்டுக்குழு அமைக்க மார்ச் 22 ஆலோசனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 1952 1963 1973 ஆண்டுகளில் மக்கள் தொகை மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 1976 அப்போ 4 முறை மறுசீரமைப்பு டிலிமினேஷன் கமிஷன் சொல்லுவாங்கப்பா. டிலிமினேஷன் கமிஷன் சொல்லப்படுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசி அப்படி லாக் பண்ணிட்டாங்க, 2000 வரைக்கும் அதுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
2026 வரைக்கும் அதுவே மேற்கொள்ளணும் மக்களவை தொகுதிக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தொகையை குறைச்சிட்டோம். ஆனால் வட மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க, மக்கள் தொகையை குறைக்காமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிற பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. பட் 84வது சட்ட திருத்தமும் 42வது சட்ட திருத்தமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லிடுறேங்க. ஓகேங்க, இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே இளம் பெண்களிடையே அதிகரிக்கும் இதய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸில் 2 டேர்ம் இருக்குங்க, மினோக்கா அண்ட் இனோக்கா. இனோக்கான்றது ஒன்றும் இல்லைங்க, ரத்த குழாய்கள் போக கூட ரத்தங்கள் அடைக்கிறது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை தாங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இதய பாதிப்பு இளம் பெண்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு காரணமும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக 20 to 30 வயசு இருக்கிற பெண்களுக்கு. ஸோ இவங்களுக்கு தீர்க்கணும்னா ஒரே ஒரு வழி தாங்க சொல்கிறாங்க. ஸோ எதை பற்றியும் யோசிக்காமல் நடக்க சொல்லியிருக்காங்க அந்த ஆர்டிகல்ஸில். பட் இனோக்கா அந்த டேர்ம்ஸ், மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்குங்க. மகளிரின் போராட்டமும் உரிமைகளும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மகளிர் உலகம் முழுவதும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச உழைக்கும் மகளிர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் 8 மகளிர் தினம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். பட் என்னென்னா இதில் எல்லா நாட்டிலையும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ நமக்கு எதனா டிஎன்பிசி கிடைக்குமான்னு பார்த்தா ஆர்டிக்கல் மட்டும் கிடைச்சிதுங்க. ஸோ இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? குடிப்புறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். குடிகளை பிறர் வருந்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களுக்கு தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய தொழில், பழி அன்று அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்களையும் இப்போ பார்த்துக்கணும், தானும் என்ன பண்ணக்கூடாது, வருந்தாமல் இருக்கணும். குற்றங்களுக்கு ஏற்றவாறு ஒருத்தன் தண்டனை கொடுத்தானா அது பார்த்திங்கன்னா தொழில், அது அரசனுடைய தொழில், அது பழின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்க, ஸோ இது வேண்டாம். மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு சாகித்ய அகாடமி பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் யாருன்னா தமிழில் பா. விமலா என்றவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. என்டே ஆண்கள் அப்படின்ற நளினி ஜமீலாவின் மலையாள மொழி சுயசரிதை புத்தகத்தை எனது ஆண்கள் என்ற தலைப்பில் தமிழ் மொழிபெயர்த்த பா. விமலாவின் படைப்புக்கு சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்பு நூலாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அப்போ மொழிபெயர்ப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா பா. விமலா. எந்த மொழினா எனது ஆண்கள் என்ற என்டே ஆண்கள்ன்றத தமிழில், மலையாளத்தை எனது ஆண்கள்ன்றது தமிழில் மாற்றிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணணும், கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சாகித்ய அகாடமி விருதுனாலே ஒரு 50% நம்பிடுங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அடுத்தது, ஸோ இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாழ்க்கை முறை சார்ந்த நோய்களால் மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு சார்பில் மக்கள் மருந்தக தினம் மார்ச் 7 வெள்ளிக்கிழமை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முத்ரா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. முத்ரா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் கோடி கடன்கள் மகளிருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக முத்ரா திட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி ஃபுல்லாகவே படித்து வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, 9ஆம் தேதிக்கான நியூஸ் பேப்பருங்க ஸ்டேட்டாக 9 மாவட்டங்களில் மகளிருக்கான புதிய விடுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 72 கோழிகளை என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன், செய்கிறீங்களா பார்க்கலாமா? எத்தனை பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்களா, அவங்களுக்குலாம் பெரிய ஹார்டின்ஸ் போட்டுடலாம். இங்கே நான் சில ஸ்கீம் சொல்கிறேன், அது தொடங்கப்பட்ட தேதியும் ஆண்டும் கரெக்டாக சொல்லணும். புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, மக்களை தேடி மருத்துவம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இந்த எல்லா திட்டங்களையும் நீங்கள் வரிசையாக இந்த 5 திட்டங்களையும் எழுதி டேட்டு போடுங்க, இயரை போடுங்க, டேட்டை போடுங்க, இயரை போடுங்க. இந்த ஒர்க்கை கமெண்ட் செக்ஷனில் யார் கரெக்டாக பண்ணுறீங்களோ டெஃபினெட்லி பெரிய அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு எக்ஸாமில் இருக்குங்க. பார்ப்போம் இன்றைக்கி எத்தனை பேர் ரெடி பண்ணுறீங்கன்ட்டு. முழுசாக வீடியோ பார்க்குறதுனால தான் இந்த கமெண்ட் செக்ஷனை ஃபுல்லாக பண்ண முடியும். பார்ப்போமே. எனிவே அடுத்ததுங்க, ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஞாயிற்றுக்கிழமைன்றதால ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது, ஈஷாம் சொல்லுவாங்க. எஸ், இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இணைய வழி விநியோக பயனாளர்கள் ஈஸ்ராம் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் அது என்ன சார் ஈஸ்ரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாட்டில் இணையவழ வர்த்தக சேவையை பொருளாதாரம் விரிவடைந்து வருகிறது அப்படின்றாங்க. இப்போ பாருங்களா, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்கள். இப்போ ஆர்கனைஸ் செக்டார்ஸ்னால் கவர்மெண்ட் ஜாப் செய்கிறவங்க. ஸோ இந்த கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க, ஜிஐஜி கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக எதில் இருப்பாங்கன்னா இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ரேப்பிடோ இந்த இடத்துல தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ இவங்களுக்காக ஒரு தளம் திறக்கப்பட்டு தான் ஈஷாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தளம். இவங்க யாருன்னா, இப்போ நீங்கள் யாருன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பதிவு பண்ணலாம். இதனுடைய பலன் என்னென்னா உங்களுக்கு ஸ்வச் பாரத், திஸ் மீன் ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குங்க. அந்த பாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய விதமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு கிடச்சிருமா நீங்கள் இதில் பதிவு பண்ணியிருந்தா.
ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் யாருன்னா இருந்தீங்கன்னா இதை பதிவு பண்ணுங்கன்றதை நான் சொல்லிடுறேங்க. அது எப்போ தொடங்கப்பட்டதுன்றதும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வேண்டாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. யசோதா சண்முக சுந்தரத்துக்கு கொடுக்கப்பட்டது. யசோதா ஔவையார் விருது யாருக்கு கொடுக்கப்பட்டதா? யசோதாவுக்கு கொடுக்கப்பட்டது. லட்சம் பார்த்திங்கன்னா 1,50,000 ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்பட்டிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் போதும். சாகித்ய அகாடமி விருது இந்த டிசம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டு ஜனவரி மாதம் தஸ்மின் இந்த மாதம் கொடுத்துருப்பாங்க. 2024ஆம் ஆண்டு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இதை கொடுத்துருவோம் பாருங்க, வெங்கடாச்சலபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன வஉசியும் 1908 என்ற நாவலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி வைங்கப்பா. அடுத்தது குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திலிருந்து 2 ஆண்டுகளில் ராக்கெட் ஏவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சந்திராயன் 4 நிலவிலிருந்து மாதிரிகளை எடுத்து பூமிக்கு கொண்டு வரும் திட்டம் தாங்க சந்திராயன் 4. ஒவ்வொரு சந்திராயனும் தெந்துருவோமா இல்லை போய் நிலவை சுற்றுப்பாதையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்திராயன் 4ன்றது நிலவிலிருந்து பூமிக்கு என்ன பண்ணுவாங்க, மாதிரிகளை எடுத்து வரும் திட்டம். இந்த திட்டம் 2028இல் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அனைத்து ஆராய்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், மற்ற நாட்டு உதவியுடன் முதல்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1975ஆம் ஆண்டு தான் தொடங்கியிருக்காங்க செயற்கைக்கோளை அனுப்புறதுக்கு. இஸ்ரோ என்ற அமைப்பு இஸ்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை நம்ம விட்டுடலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், தெளிவாக்கிங்க. ஸோ டெய்லி பேசிஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணுங்கள். குவிஸ் கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய குவிஸ் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குவிஸ் மறக்காமல் அட்டன் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.